நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறோம். மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைக்கு நீங்க என்ன காரணம் கண்டிப்பது? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தான் சாட்சிகள் அழைக்கும் முறையில கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. அவருக்கு பயனெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பதவி வேணுமா இல்ல வெளியில இருக்கணுமா? அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நீதிமன்றமே தாமாக முன் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அது மாதிரி துரைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடந்து சொல்லியிருக்காங்க. இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நிலையோடு இருக்கும், அதன்படி நடக்கிறது. இந்த ஆட்சியில குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகின்ற காலமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை மருந்து கலாச்சாரம், பட்டி தொட்டிகள்லாம் போதை சாக்லேட், போதை மாத்திரைகள்லாம் கடிச்சாங்க இருக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. சிறு பெண் குழந்தைகள்ல இருந்து மூதாட்டிகள் வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. கூலிப்படைகளின் ஆதிக்கத்தால 5000த்துக்கு 10,000த்துக்கு கொலை செய்கின்ற, யாரை வேணும்னாலும் கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டுல நிலை வருகிறது. மொத்தத்துல சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. இது போல அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் மக்களை 4 ஆண்டுகள் முடிய போது ஏமாற்றி வருகிறார்கள். அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி. ஜனவரி 17 பயங்கர மழை பெய்ஞ்சிருக்கு. டெல்டா மாவட்டத்துல ஏற்பட்ட சேதம். மயிலாடுதுறை மாவட்டத்துல 60,000 ஏக்கர் பாதிக்கப்பட்டாங்க. மார்ச் மாதத்துக்குள்ள நிவாரணம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எம்ஆர்கே பண்ணிட்டு சொல்றாரு. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கணக்குப்படி இன்னும் மாற்றம் வந்திருக்காரு. 2026 மார்ச்சுக்கு பிறகு மக்களாட்சி அந்த நிவாரணங்கள்லாம் உரிய வழி வந்தோம். திமுக தேர்தல் வாக்குறுதினா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு அறிவிப்போர் சொன்னாங்க. அதுக்காக அவரு எதிர்கட்சியா இருந்தப்ப அவர்கள் போராட்டத்தை பழனிசாமி ஆட்சியில இவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவா போராட்டம் எல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் மக்களை எல்லோரையும் மறந்துட்டாரு. அதனால இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். அதாவது எங்களது தேர்தல் அறிக்கையில நீங்க கௌரவமா பாத்துக்கீங்க. அதாவது திண்டுக்கல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் பயங்கர வாய்ப்புலாம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் கூட்டணி தேசிய அவர்கள் வந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு கருத்து இன்றைக்கு நம்ம ஒரே இலக்கு திமுகங்கிற பிஎஸ்பியை ஆட்சி பொறுப்பு. அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில தருவதற்கும் அதன்படிதான் நாங்க பேசுறோம். அதனால சொன்னேன், எங்க பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள கதையெல்லாம் போனது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரும். திரும்ப டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு, இன்னைக்கு என்ன கொடுத்தாரு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பவர்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துவதுன்னு தெரியல. நேற்று கூட சொன்னாரு, மத்திய உள்துறை அமைச்சர் காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று நம்ம அருகில இருக்கிற விழுப்புரத்துல கள்ளச்சாலையை குறித்து 66 பேர் திமுக ஆட்சியில, அதுவும் அவர் யாருக்காக போராடுறாங்களோ அந்த பட்டியலிட மக்கள் இறந்திருக்காங்க. அதுக்காக அப்ப அவர் முதலமைச்சர் பதவியில் சொல்லல. அவருடைய போக்கே வித்தியாசமா போயிடுச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.